அடிச்சதுக்காக என்ன மன்னிச்சுக்க. ஆனா நான் சொல்றதையே நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஒரு ஓம பொண்ணோட மனசுல அநியாயமா ஆசையை வளர்த்துட்டு பின்னாடி நீ அவளை ஏமாத்தினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது படிச்ச உனக்கு கூடவா தெரியல? நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி கூட நான் மனசார பழகிறது அவளை ஏமாத்துறதுக்காக இல்ல, காலம் பூரா அவளோட வாழணுங்கிறதுக்காக தான். இத பாருங்க. என்ன மன்னிச்சிருப்பா. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नमोस्तुते मांगल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना वन्दे भक्तानि शिवे जीवनकरदां शतं मांगल्यधारणशुभमस्तु बन्धो शतमानं भवति तदाय पुरुष आयुष्यतेन्द्रिये यदि तिष्ठति. வள்ளி, மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவரு, மனசு புரிஞ்சு நடந்துக்க. என்ன கதவை இழுத்து தாப்பா போட்டுக்கோ, வெக்கப்படாத. இப்படி இருக்கிறவங்க தான் எண்ணி 10 மாசத்துல குழந்தைய பெத்து கையில கொடுப்பாங்க. என்ன கதவு திறக்குது? என்னங்க தம்பி, பாயும் தலானியோட வெளியே வந்துட்டீங்க? மாப்பிள்ள, ஏன் வெளியே வந்துட்டீங்க? என் தங்கச்சி ஏதாவது தப்பா நடந்துருச்சா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வள்ளி வாய் பேசுற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஊம பொண்ணு. நான் அவளை மனசார நேசிக்கிறது உண்மை. என்ன என்னைக்கு அவளுக்கு பேச்சு வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். மாப்பிள்ள, அப்போதான் வள்ளி மேல நான் வச்சிருக்கிற பிரியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பாவா, வள்ளி ரொம்ப கொடுத்து வச்ச. ஆராத்யாய நமஹ, மகாபோகாய நமஹ, மகேஸ்வர்யாய நமஹ, மகாவீர்யாய நமஹ, மகாபலாய நமஹ, மகாபுத்தியாய நமஹ. பெரியவரை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாமா? வா. மகாபோகேஸ்வராய நமஹ, மகாராஜ்யாய நமஹ, மகாபலா. நமஸ்காரம். உள்ள வாங்கம்மா, உட்காருங்க. என்னோட ஆசிரமத்தை தேடி வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. இவ பேர் வள்ளி. வாய் பேச முடியாத இந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இவளுக்கு நீங்க தான் எப்படியாவது பேசுற சக்தியை கொடுக்கணும். என் கையில என்னம்மா இருக்கு? எல்லாம் அம்பாள் கையில இருக்கு. எத்தனையோ பேரை பேச வச்சிருக்கேன். ஆனா பிறவி ஊமையா இருந்தா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா. இல்லைங்க, இவ பிறவி ஊமை இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாலே இவளுக்கு அம்மா வந்துச்சு. அதுல இருந்து பேசுற சக்தி எழுந்துட்டா. அப்படியா? சரி, அம்பாளால போன பேச்சு அம்பாளாலேயே திரும்ப வரும். தைரியமா இருங்க. இங்க சிகிச்சை எடுத்துக்கணும்னா நீங்க அடிக்கடி இங்க வரும்படியா இருக்கும். முடியுமா உங்களால? என் வள்ளிக்கு பேச்சு வரணும். அதுக்காக நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்படின்னா இன்னைக்கே சிகிச்சை ஆரம்பிச்சிடுறேன். தாயமா, ஐயா, இந்த பொண்ண குளத்துல குளிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. சரிங்க, வாமா. ஓம் நிஸ்தூலாயை நமஹ, நீலச்சிகுராயை நமஹ, நிராபாயாயை நமஹ, நிரத்யாயை நமஹ. சின்னமணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் பாவா கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்லை. வள்ளியாவது உனக்கு தங்கச்சியாக. ஆனா கண்மணி, நம்ம குடும்பத்துக்காக அவ படுற கஷ்டத்தை என்னால சொல்ல முடியலப்பா. பெத்த தகப்பனா இருந்து நான் செய்ய முடியாத காரியத்தை, அவளுக்கு அண்ணனா இருந்து நீ செய்ய முடியாத காரியத்தை, வள்ளிக்கு பேச்சு வரணுமேன்ற ஒரே காரணத்துக்காக என் மருமக படுற கஷ்டத்தை நீயே போய் பார்ப்பா. போ, போய் பார்.
உன் வேண்டுதல் ஆத்தா நிச்சயம் நிறைவேற்றுவாமா. அம்மா சாப்பிடுமா.